வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாசிட்டிவா ஒரு பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே உங்க ஊர்ல வந்து ஸ்ட்ரீட்ல, அதாவது ரோட்ல வந்து மெயினான ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சேரு, டப்பு, ஸோ ஸ்டூல், அது மாதிரி எல்லா பொருளையுமே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எப்படி இவங்க இந்த இடத்த சூஸ் பண்றாங்க, ஸோ ஒரு நாளைக்கு சேல் பண்றது மூலயமா அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், ஸோ இவங்க எந்த ஊர்லேருந்து இங்கே வந்து இந்த பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க கிட்ட டீட்டெயிலாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி பிஸ்னஸை நம்மளும் பண்ணலாமா, ஸோ பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பாய், कैसे हो? ठीक है जी। आपको तमिल मालूम है? तमिल से थोड़ा थोड़ा கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் ठीक है, आप किधर से आ रहा? राजस्थान से। अच्छा, இப்போ எங்கேருந்து வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து வர்றாங்க. ஸோ தமிழ் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ठीक है, आप उधर से इधर कैसे आया? ट्रेन से आया ना। नहीं, इधर तमिलनाडु में ये बिजनेस करने के लिए कैसे आया? अब ऐसे ही आया है, वो ओनर है ना, उनके साथ में आया है। ठीक है, आप ओनर है और ओनर दूसरा ओनर बंदा दूसरा है? है ना, अपन तो पाव वाला आप लेबर है, सिर्फ लेबर, काम करने वाला है. काम करने वाला। இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஓனர் கிடையாது, அதாவது ஓனர் வந்து வேற ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இவர் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. आप उधर से इधर कितना बंदा आया? ना अब ये 20 आदमी है ना। 20 आदमी ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. अच्छा, इधर घर किधर है तिरपुंडी में? ये यहाँ पे ही है अपने मैरिज हॉल में? हाँ। अच्छा अच्छा, उधर खाना पीना पूरा हाथ से बनाते चपाती। अच्छा, पूरा चपाती बना के खाएगा. अच्छा, ये एक दिन आप इधर आपका दुकान लगा दिया, हाँ। दूसरा दिन किधर लगा देगा? दूसरी जगह जाएंगे। दूसरा जगह. हाँ। अच्छा, அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த இடத்துல, அதாவது இது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில வேலூர் பாலம் அப்படின்ற லொகேஷனு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கடையை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இதே இடத்துல அமைக்காம வேற வேற இடத்துல இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா டூ வீலர் இருக்கு. ஸோ அந்த டூ வீலர்ல இது எல்லா பொருளுமே எடுத்துக்கிட்டு வேற வேற இடம் வந்து வேற வேற ஊர், வேற வேற ஊருக்கு போயிட்டு இருப்பீங்க. अभी एक दिन में आपको सेल कितना रुपया का आएगा? ये कभी 10 बिक जाती है, कभी 5 बिक जाती है, कभी बिकती भी नहीं है। அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 விற்கும், 5 விற்கும், இல்ல எல்லாமே வித்துரும், இல்ல விற்காம கூட இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ये कुर्सी, ये डब पूरा सेल कर रहा है ना, आपका एक दिन का सैलरी कितना मिल रहा? अपने को तो 10,000 रुपये महीना का। महीना का? अच्छा, महीना का 10,000, वो पूरा काम करना। अच्छा, एक महीना में पूरा दिन करना और एक दिन छुट्टी मिलेगा? नहीं, पूरा छुट्टी नहीं है। एक टाइम खाना खाते हैं। एक टाइम? 3 टाइम नहीं है? नहीं है। अच्छा, இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து டெய்லி சேலரி கிடையாது, அதாவது மந்த்லி சேலரி மட்டும்தான். மந்த்லி வந்து ஒரு 10,000 சேலரி கொடுத்துருவாங்களாம். ஸோ 30 நாளுமே வேலை பார்க்கணும். சாப்பாடு வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபுல்லா வந்து ஒர்க்குக்கு வந்துருவாங்க. நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. और मेरे को एक दूसरा डाउट है, आपका ये लोकेशन चूज कर रहा है ना, कैसे चूज कर रहा है ये लोकेशन? लोकेशन मतलब ये सेल करने के लिए ये जगह कैसे चूज किया? नहीं, हमें वो तो ऐसे अनजान से आ जाते हैं ना। नहीं, ये बंदा उधर से इधर देख रहा और इधर गाड़ी पार्क करने के लिए कुछ जगह है, ऐसा பிளான் करके डालेगा ना? उसी प्लान। அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க சூஸ் பண்ணக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஏற்றமான உள்ள இடம். ஸோ வண்டி எல்லாமே வந்து ஸ்லோவா தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய இடம் இருக்கு, வண்டி பார்க் பண்ண இடம் இருக்கு. ஸோ மக்களோட பார்வை வந்து இந்த இடத்துல படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல சூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. बहुत शुक्रिया, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து பையாட்ட வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டோம், எல்லாத்துக்குமே வந்து பதில் சொன்னாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதே மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த பொருள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்க ஊர்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு டீமாக இங்கே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, இவங்க ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ணலாம்.